ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். இன்றைக்கி நம்ம வந்து உசிலி பார்க்கலாம். அதாவது கைக்குத்தல் அரிசி வந்து நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது கைக்குத்தல் அரிசி. இதுக்கு வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இது 1 கப்பு இல்லை 2 கப்பு எடுத்துக்கலாம். இது வந்து தாளிச்சிக்கிறது வந்து கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன், மிளகாய் வத்தல் வந்து 5 எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் சீரகம், அப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட போகிறோம். அப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு. வாங்க நம்ம தாளித்து கொட்டி நம்ம எப்படி செய்யலாம் அந்த உசிலியன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கச்சட்டியில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டா நல்லா கமகமன்னு வாசனை இருக்கும். இப்போ வந்து எடுத்து வச்ச சாமான்லாம் நம்ம அப்படி போட்டுக்க போகிறோம். போட்டுன்ட்டு நம்ம வந்து இதை லேசாக வறுத்துக்கணும். நல்லா வறுத்துன்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தையும் போட்டுக்கிறோம். நம்ம இதை வறுத்துக்கலாம். அப்புறம் இது ஆஸ் யூஷுவல் உப்புமா செய்கிற மாதிரி தான். இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வேக வச்ச கைக்குத்தல் அரிசியை அப்படியே அதில் போட்டு உப்பை போட்டு நல்லா கிளறி எடுக்க வேண்டியதான். கமகமன் வாசனையாக நமக்கு உசிலி ரெடி ஆகிடும். வேணுன்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் துருவல், அப்படிலாம் வெங்காயம் வேணால் நறுக்கி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் இது. இதை இப்போ நல்லா தாளிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம கைக்குத்தல் அரிசி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட போகிறோம். கைக்குத்தல் அரிசி உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபைபர் ரிச் ஃபுட்டு இது. அதாவது உங்களுக்கு ஸ்டமக் அப்செட்டு எதுவும் ஆகாது, நல்லா ஜீரணம் ஆகும். ஸோ உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப உப்பு வந்து இதை பாருங்கள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா நம்மளுடைய அருமையான உசிலி, அதாவது மாயவரத்தில் இது ஸ்பெஷல். மாயவரத்துக்காரெல்லாம் அடிக்கடி இது பண்ணுவாள். ஸோ மாயவரத்து ஸ்பெஷல் இது வந்து உசிலி ரெடி. அதாவது இது ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். மழைக்கும் அதுக்கும் நல்லா சுட பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. இது தொட்டுக்க வந்து வெத்தக்குழம்பு தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஊறுகாய் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது சிகப்பு மிளகாய்க்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். கைக்குத்தல் அரிசி எப்படி இருக்கு பாருங்கள். கோல்டன் ப்ரௌனில் இருக்கும் பாருங்கள். கோல்டன் ப்ரௌன், அதாவது ப்ரௌனாகவும் இருக்காது, வெள்ளையாகவும் இருக்காது, கோல்டன் ப்ரௌன். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து கைக்குத்தல் அரிசியில் வந்து நீங்கள் வந்து 1-2 அதாவது இது மாதிரி அரைச்சிட்டு ரவை மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து புட்டு கூட செய்யலாம். வெள்ளை புட்டு, காரப்புட்டு அது கூட செய்யலாம். இட்லி தோசை பண்ணலாம், ரைஸ் கூட செய்யலாம். ஸோ இது உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த கைக்குத்தல் அரிசிலாம் அந்த காலத்தில் செய்வாங்க. அது நம்ம வந்து இப்போது வந்து யாருமே செய்யறதில்லை இப்போது. ஸோ நம்ம மீண்டும் வந்து அந்த காலத்து ரெசிபியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணால் வந்து நமக்கு உடல் வந்து ஆரோக்கியம் மேம்படும். உடலுக்கு ரொம்ப நல்லது. அதாவது டைஜஷன் ஈஸி, இட் ஹெல்ப்ஸ் டைஜஷன். அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச் ஃபுட்டு.